ஏய் எங்கடா? நானேதான். ஏண்டா நாட்டுல தான் உன் சொல்ல தாங்க முடியல காட்டுக்கு வந்த, இங்கே வந்துட்டியா? உங்க அப்பா எங்க அப்பனை பழிவாங்க துரோகத்துக்கு நீ எங்க போனாலும் வருவேன். ஏன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி. டேய் ஸ்டாப் இட். ஃபிளாஷ்பேக்கா? அது எப்படி தெரியும்? அதான் மேல பாக்குறியே, எத்தனை படத்துல நாங்க பாத்துருக்கோம். ஏண்டா ஓ மூஞ்சிக்கெல்லாம் ஃபிளாஷ்பேக் ஒரு கேடா? டேய் எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா சொல்றான். இது விசுவலா சொன்னா தான் எபிட்டா இருக்கான். ஏண்டா நீங்க திருந்தவே மாட்டீங்களா? சொல்லி தொலைடா. தினத்துக்கு முன்னாடி சொம்பு நான் காலைல ஒருக்கா போயிட்டு வந்தேன்ல, மறுக்காதுக்கு சொம்பு அது இல்லைங்க, இது குடிக்கிறதுக்குங்க. ஓ குடிக்கிற சொம்பும் கழுவுற சொம்பும் நம்ம வீட்டுல ஒரே சைஸாக்கு குடு. என்ன வழக்கு? உங்களையும் எங்களையும் வாழ வைக்கிறேன் நம்ம அம்மனோட நகைய இந்த சுந்தரம் போய் திருடிட்டானுங்க. என்றா சுந்தரம் அவன் சொல்றது நெசமா? என்ற கேக்குறல்ல அம்மன் நகையை திருடினியா? சுந்தரம் என்ற மானத்தை நீ தான் காப்பாத்தணும். என் சொந்த செலவுக்காக அம்மன் நகை எடுத்து வித்து போட்டேன். நாளைக்கு ஊர்ல காப்பு கட்டுறாங்க, சாதி என்ற கட்டு இருக்கிறதுனால ஜனங்கள்லாம் சேர்ந்து என்ன காப்பு கட்டிடுவாங்க. சுந்தரம் இந்த ஒண்ணு மட்டும் நடந்துச்சுன்னா என்ற மானம் என்ற மறுவாதை எல்லாம் போயிடும். நீ தான் காப்பாத்தணும். நான் எப்படியே காப்பாத்த முடியும்? சும்மா ஒரு பேச்சுக்கு திருநேன்னு ஒத்துக்கிடா. நாளைக்கு நான் தானே நாட்டாம பஞ்சாயத்துல உனக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லிட்டு 5 ஏக்கர் நஞ்சை எழுதி வச்சிருக்கேன். சுந்தரம் இந்த 2 கையை 2 கட்ட வரலாம் நினைச்சு கெஞ்சி 2 ஒத்துக்கிடா. ஆண்டாமே அப்படிலாம் சொல்லாதீங்க. மாடு இழைச்சாலும் கொம்பு இழைக்கலாங்களா? சர்பால் அடிச்சு போடுவேன். மாடு தோல் இழைக்கும், கொம்பு எப்படி இழைக்கும்? எத்தனை வருஷத்துக்கு அதை சொல்லுவீங்க? சரி மன்னிச்சுங்க, நான் ஒன்று விட்டு உப்பு தின்னவேன். வீட்டுக்கு கூட சோறு எடுத்து வரக்குள்ள வெளியில வச்சு உப்பு யாரா ஒண்ணு அழித்துக்க சொன்னது? சரிங்க நட்டாமே, உங்களுக்கு சாதகமா நானே திருட்டு ஒத்துக்குறாங்க. ஒத்துக்கிடா. என்ன சுந்தரா அட கம்மன் இருந்தா அப்படி நீ தானே திருண்ண? ஆமாங்க, நான் தான் திருடிப்பட்டுங்க. குத்தம் செஞ்சவனே குத்தத்தை ஒத்துக்கிட்டா அது சும்மா விட்டுற முடியுமா? அப்புறம் இந்த நாட்டாமுக்கு என்னடா மதிப்பு? அம்மன் நகையை திருடுனது மன்னிக்க முடியாத குத்தம். அதனால சுந்தரத்துக்கு திருடங்கிற பட்டம் கட்டி போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். அவனே அவன் குடும்பத்தையும் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணும். அவன் கூட யாரும் பேசக்கூடாது, அவன் கூட யாரும் பழகக்கூடாது, அவனுக்கு யாரும் தண்ணி கொடுக்க கூடாது. இதுதான் என்ற தீர்ப்பு. இது அநியாயம், இது அக்கிரமம். சும்மா விடாது. என்ன பாக்குறீங்க? அதே பிளாஷ்பேக் தான் நானும் பாத்துக்கிட்டு இருந்தேன். உங்க அப்பா பண்ண பாவத்துக்கு உன்ன பழி வாங்கிட்டேன். என் லட்சம் நிலவரி போச்சு. அப்புறம் இந்த உன் பாஸ்போர்ட், நீ எந்த நாட்டுக்கு போ. இந்த கருமத்தை வச்சுட்டு இனிமே எந்த நாட்டுக்கு போறது? உள்ளூர் போலீஸ் பத்தாதுன்னு இன்டர்போல் போலீஸ் கிட்ட மாட்டி விட பாக்குறியா? உன்ன கை தூக்குன சார், கை தூக்குன. உங்களை எல்லாம் படுக்க சொல்றாரு. அப்ப நான் வர்றேன். இங்க வா. இனிமே நீ வரவே வராத போ. நாடே வேண்டாம், காட்டுக்குள்ள போய் வாழலாம்னா எந்த காட்டுக்குள்ள போறது? காஷ்மீர் காட்டுக்குள்ள தீவிரவாதிகள் தொல்ல, ஆந்திரா காட்டுக்குள்ள நக்சலைட்டுகள் தொல்ல, கடல் கடந்து காட்டுக்குள்ள போறான்னா எல்டிடி தொல்ல, ஆனா நம்மூர் காட்டுக்குள்ள போறான்னா சந்தன கட்ட வீரப்பன் தொல்ல. நல்ல வேளை ராமாயணம் அப்பவே நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப மட்டும் நடந்திருந்தது ராமன் போறதுக்கு காடே இல்ல. இருங்கப்பா, யார் நீங்க? என்ன போய் தலைவருங்கிறீங்க? தலைவர் இல்லாம உங்களால வாழவே முடியாதா? உங்களுக்கு எல்லாம் ஒரு தலைவர் இருந்திருப்பாரு, அவர் எங்க? அடா இல்லைங்க, அவர் போலீஸ்ல பொது மன்னிப்பு கேட்டு சரணடைஞ்சிட்டாருங்க. உங்களை பத்தி எல்லா நியூஸுமே நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். எங்களுக்கு தலைவரா இருக்கிற அத்தனை தகுதி உங்களுக்கு இருக்குங்க. இந்த மீஸ் தான் செட் ஆகலீங்க. ஏன் அதை எடுத்துடலாமா? இல்லைங்க, நாங்க ரெடியா வச்சிருக்கோம். அதை வச்சீங்கன்னா கரெக்டா இருக்குங்க. தலைவர் 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 பிச்சை, நீ என்ன நாட்டை விட்டு தாண்டா துரத்துன, நான் உன்னை அந்த காட்டை விட்டே துரத்துறேன்டா. இது சவால்ரா, சவாலுக்கு சவால்ரா. காலேஜுக்குள்ள போதை மருந்து வித்து மாணவருடைய எதிர்காலத்தையே கெடுக்கிறாங்க. அவங்க யாருன்னே தெரியல. இத பத்தி போலீஸ்கிட்ட சொல்லி பார்த்தோம், எந்தவித ஆக்ஷனும் எடுக்கல. அதனாலதான் உங்ககிட்ட வந்திருக்கோம். நீங்க எந்த வீட்டுக்கு போனோம்? அதோ ரைட் சைடுல இருக்கிற வீடு. சரி போங்க.
பிஸியானவர்னு எங்களுக்கு தெரியும். விசாரணையை எவ்வளவு சீக்கிரம் முடிக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிடுறோம். ஷூட் பண்ணது அவசியமா? ரைட் பண்ணும்போது ட்ரக்ஸ் ஏதாவது கிடைச்சதா? பப்ளிக் பிளேஸ்ல நடந்ததால தான் இப்படி விசாரிக்க வேண்டியிருக்கு. ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க. இது எப்படி நடந்தது? Thank you very much. தீவிரவாதி ராஜ்பரத்து அட்டகாசம். வெடிகுண்டு வீசி 3 போலீசார் கொலை. இவரை உயிரோடவோ பிணமாகவோ பிடித்து கொடுப்பவர்களுக்கு 15 லட்சம் ரூபாய் பரிசு. ராஜ்பரத், உனக்கு ஜெயில் சாப்பாடுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுடா. இன்னைக்கு ஒரு நாள் என்ஜாய் என்ஜாய். இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்தது? பால் வாங்க கடைக்கு போனேன். அங்க ஒருத்தன் என்ன பார்த்து என்ன கேட்டான் தெரியுமா? என்ன கேட்டா? எதுக்கு வேணாம் சொல்லு. வீட்ல உன் கூட ஒருத்தர் இருக்காரே, அவர் உனக்கு அப்பாவான்னு கேட்டான். நான் இல்லைன்னு சொன்னேன். என்ன சொன்ன? அவர் எங்க அப்பா இல்ல, எங்க அப்பாவோட அப்பா, என் தாத்தான்னு சொன்னேன். அது தொடாத. மண்ணை மேல போட்டுருவேன். நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா மன்னிச்சிடுங்க. தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு இவ்வளவு கோவம் வர அளவுக்கு அப்படி இதுல என்ன இருக்கு? மூச்சு. என் மூச்சு இருக்கு. எங்கேயோ பார்த்த மாதிரி. விஜய் இங்க வரலீங்களே? எல்லா இடத்துலயும் தேடி பாத்தீங்களா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம், கிடைக்கல சார். கிடைக்கலையா? நீ விஜய் தானே? நாராயணன் சார், உங்களுக்கு வேற ஒரு தனி செல் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்க அங்க தங்கிக்கலாம். தேவையில்லை, நான் இங்கேயே தங்கிக்கிறேன். அவன் ஒரு எமோஷனல் பேர்வழி சார். தப்புன்னு பட்டா விடவே மாட்டான். அதனாலதான் அவன் வாழ்க்கையில பாதி நாட்களை ஜெயிலே கழிச்சிட்டான். இன்னும் ஒரு வாரத்துல அவன் இங்கிருந்து விடுதலையாகி போயிடுவான். அவன் ஒரு அநாத பையன் சார். அவன் அநாதை இல்லை, என்னோட மகன். விஜய் வாங்க. வாடா. நீங்க ஒரு பெரிய சின்சியர் போலீஸ் ஆபீசர், இப்படி ஒரு தப்ப பண்ணிட்டு கைதியா வந்திருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு நீ கேட்கலாம். ஆனா நான் வெக்கப்பட மாட்டேன். சொல்றேன், அப்ப மந்திரிங்கிறதுனால அவன் புள்ள செய்யாத தப்பே இல்லை. நானும் 2-3 தடவை பிடிச்சு உள்ள போட்டேன், திருந்தல. ஒரு தடவை முட்டிக்கு கீழே சுட்டேன், அப்பவும் திருந்தல. இனிமே திருந்தவே மாட்டான்னு நெஞ்சில குறி பார்த்து சுட்டேன். அதான் இப்படி.
டேய், ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன். எல்லா நேரத்திலையும் நமக்கு நியாயம் கிடைக்கிறது இல்ல. ஆனா எப்பவுமே தர்மம் தான் ஜெயிக்கும். அந்த தர்மம் ஜெயிக்கணுங்கிறதுக்காக சில நேரத்துல சட்டத்தை நம்ம கையில் எடுக்கிறதுல தப்பே இல்லடா. உன்னோட தம்பிங்க தான் வந்திருக்காங்க. உன்னை பத்தி நான் அடிக்கடி சொல்லுவேன். உங்க அம்மாவோட கடைசி காலத்துல உன்னை பார்க்கணும்னு தவிச்சேன். அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சாரிப்பா, ஃபாரின் டெலிகேட்ஸை மீட் பண்ண வேண்டியது, அதான் இத்தனை நாளா வர முடியல. ஆனா உங்க கேஸை பத்தி வக்கீல் கிட்ட டீட்டெயிலா பேசியிருக்கேன். நல்லபடியா முடிஞ்சிடும் சொல்லி. அது இருக்கட்டும்டா. இது யார் தெரியுமா? உங்க அண்ணன் விஜய், என் மூத்த மகன். ஏய், என்ன கும்பிடுற? போடா வாடான்னு கூப்பிட வேண்டியவங்களை போய் வெளியாள மாதிரி கும்பிட்டு இருக்க. அண்ணனா, இவர் எப்படி கைதியா? இவனு என் கேஸா? இந்த உலகத்துல சத்தியம், நீதி, நேர்மை, நியாயம்னு பேசினா இப்படித்தான். சீக்கிரம் வெளியில வந்துருவான். வந்தா நம்ம வீட்டுல தான் தங்க போறான். டாக்டர் சிவம். எஸ் டாக்டர். இந்த போலீஸ் ஆபீசர் நாராயணனுக்கு 3வது தடவையா ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அப்பா, நான் டாக்டர் கிட்ட பேசிட்டேன். பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்க கவலைப்படாதீங்கப்பா. நினைச்சுக்காதீங்கப்பா. உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நாளைக்கு எங்களுக்குள்ள சொத்து விஷயத்துல தகராறு வந்துடக்கூடாதுல்ல. அதான் வக்கீல கூட்டு வந்திருக்கோம். இது நார்மல் ப்ரொசீஜர் தான்ப்பா. உங்க அப்பா இறந்துட்டாரு. ஏன் இப்படி பண்ணீங்க? அன்னைக்கு நான் அனாதையா இருந்தேன். நீங்க யாருன்னு தெரியாது. ஏன் வந்து என்ன பாத்தீங்க? அப்பா அம்மா பாசம் என்னன்னு எனக்கு தெரியாது. அது ஏன் எனக்கு காட்டுனீங்க? அந்த பாசம் எங்கே குறைஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வீட்டை விட்டு வெளியே போனேன். அது தப்புதான். ஆனா அந்த தப்புக்கு இது ரொம்ப பெரிய தண்டனை. ஏன் ஏன் மறுபடியும் அனாதையாக்கிட்டீங்க? எனக்கு வேற யார் இருக்கா? உயில உங்க பேர்ல எழுதாம தத்தெடுத்த பையன் பேர்ல எழுதிட்டாரு.
நான் உன்னை வற்புறுத்தல, யோசிச்சு பாரு. அநியாயத்துக்காக நான் எப்பவுமே உன்னை கூப்பிட மாட்டேன். என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். எனக்கு நியாயம்தான் முக்கியம். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உனக்கு நியாயம்தான் முக்கியம். நீ இதை செய்யறதுல தப்பே இல்லை. என்ன சொல்ற? எல்லா நேரத்திலையும் நமக்கு நியாயம் கிடைக்கிறது இல்லை. ஆனா எப்பவுமே தர்மம் தான் ஜெயிக்கும். அந்த தர்மம் ஜெயிக்கணுங்கிறதுக்காக சில நேரத்துல சட்டத்தை நம்ம கையில் எடுக்கிறதுல தப்பே இல்லடா. நீங்க இரு, நான் சுந்தரமூர்த்தி வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். அவன்கிட்ட என்ன பேச்சு? ஸ்கூல்ல ஒன்னா படிச்சவன் என்ன இங்க நிக்கிறேன்னு கேட்டா அதான் சும்மா பேசிட்டு இருந்தேன். இல்ல, அவனை பார்த்தா நல்லவ மாதிரி தெரியல. இனிமே இப்படிப்பட்டவங்கிட்ட எல்லாம் நீ பேசக்கூடாது, சரியா? சரி. நாம யார்கிட்ட பழகுறோன்னு வச்சுதான் மத்தவங்க நம்மள இடப்படுவாங்க, புரியுதா? புரியுது. உனக்கு பிடிக்கலனாலும் எனக்காகவாவது இனிமே இந்த மாதிரி விளையாட்டுத்தனமா இருக்கக்கூடாது, சரியா? சரி. அப்புறம் அவ்வளவுதான். நான் உன்னை காதலிக்கிறேன்னு நினைக்கிறேன். இதான் எனக்கு முதல் தடவை, தெரியுமா? முதல் தடவை சொல்றேன். இதான் காதலன்னு எப்படி தெரியும்? எனக்கு தெரியுது. அதை நான் உணர்றேன். எங்க? இங்க வயிற்றுக்கும் இதயத்துக்கும் நடுவுல ஏதோ ஒரு இதமான ஃபீலிங். அது வயிற்று வலியா இருக்கும். டாக்டர் கிட்ட போனா சரியாயிடும். இல்ல விஜய், நிஜமா தான் சொல்றேன்.